திருமிக ஆண்டாள் பிரியதர்ஷினி, இந்த மசோதாக்கள் 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு கொண்டு வரப்பட்டது அப்படின்றத தாண்டி நீங்க மசோதாக்கள் இருக்கக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு சில விஷயங்களை தொடர்ச்சியா குறிப்பிட்டே வரீங்க. அதுல குறிப்பா குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாகவும் சொல்றீங்க. அதை பத்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது 158 ஆலோசனை கூட்டங்களை நாங்க நடத்தி இருக்கோம். அதுல இருக்கிற புல் ஸ்டாப் கமா முதற்கொண்டு நான் தனிப்பட்ட முறையில சரி பார்த்திருக்கேன். ஆங்கிலேய முறையை பிரதிபலிப்பையாக இருக்காது, இது இந்திய சிந்தனையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பல விளக்கங்களை கொடுக்கிறாரு. அப்படி இருந்தும் ஏன் உங்களுக்கு சந்தேகம்? மக்கள் நலனுக்காக தான் அவங்களும் கொண்டு வரதா சொல்றாங்க. இந்திய சிந்தனைங்கிறதுலதான் பிரச்சனை. இந்திய சிந்தனைங்கிறது எதுன்னா அந்த ரூட் ஆர்எஸ்எஸ் அவங்களோட சிந்தனை தான் அவங்க கொண்டு வராங்க சட்டமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு. அதுல என்ன விஷயம் அதுல பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன்னு சொன்னப்போ அந்த வேளாண்மை சட்டங்கள் கொண்டு வந்தாங்கல்ல, அதுல கூட 100க்கும் மேலாக அறிமுக கூட்டங்கள்லாம் நடத்தி அறிவுரை கூட்டங்கள்லாம் நடத்தி கமா ஃபுல் ஸ்டாப் எல்லா செமிகோலன் எல்லாத்தையுமே தேடி பார்த்து வச்சவங்க தான். ஆனா அது எங்களுக்கு பொருந்துவதாக இல்லைன்னு வேளாண்மையாளர்கள் போய் நின்று போராட்டம் நடத்தினப்போ அப்படியே முற்றிலுமாக அதை பின்வாங்கினாங்களா இல்லையா? அப்படி மக்கள் விரோதமாகத்தான் இவர்கள் எப்போதுமே சட்டங்களை எதிர்கட்சிகள் இல்லாமல் நிறைவேற்றுவார்கள். அதான் அதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. தோழர் பேசும்போது சொன்னாரு எதிர்கட்சிகள் எப்போதுமே மசோதாக்களுக்கு ஆதரவு அளிப்பதில்லை அப்படின்னு. முழு மனதாக நாங்கள் ஆதரவளித்தோம் மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா வந்த போது. பண்ணோமா இல்லையா? அது எப்படிப்பட்ட மசோதா என்பதை பார்த்து நாங்கள் ஆதரவு அளித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆதரவளிக்கிறதுக்கு நீங்க உள்ள இருக்கணும் இல்லையா? அத மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தோம். அப்ப கொண்டு வந்தப்ப நாங்க ஆதரவளிச்சோம் இல்ல. இப்ப ஏன் நாங்களா வெளியில போனோம், டாடா பை பை நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு நாங்களா வெளியில போனோம்? நாங்கள் கேட்ட ஒரு கேள்வி நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. பென்டகனை விட இந்த நாடாளுமன்றம் பாதுகாப்பு மிகுந்ததுன்னு சொல்லிதானே நம்முடைய ஒன்றிய தலைவர் செங்கோலை தூக்கிட்டு போனாரா இல்லையா? அப்போ அங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்குங்கும் போது அதுதானே பிரையாரிட்டி. முதல்ல அதுதானே எதிர்கட்சிகளின் கடமை உரிமையை பத்தி தோழர் ரொம்ப மிகப்பெரிய வியாக்கியானம்லாம் செஞ்சாரு. அந்த எதிர்கட்சிகளின் கடமை உரிமை எல்லாமே அன்றைய தேதிக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதுதான். அப்படிங்கப்போ அதுல நாங்க நின்னோங்கிறதுல எந்த விதத்துல தப்பா இருக்கு? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்பு அதை பற்றி சிந்திக்கும் போது மக்களின் நலன் சார்ந்தும் சிந்திக்க வேண்டிய அவசியமும் தேவையும் கட்டாயமும் இருக்கு இல்லையா? நாடாளுமன்றத்திலே இவ்வளவு ஓட்ட இருக்குன்னா நாட்டுல என்ன பாதுகாப்பு இருந்துட முடியும்? கனகதாஸ் சபாபதி அவர்கள் சொன்னார்கள் எல்லாமே வெளிப்படையா இருக்கு, சீன ஆக்கிரமிப்பு இல்ல, காஷ்மீர்ல ராணுவ வீரர்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு. நேத்து காஷ்மீர்ல 42 வீரர்களை கொண்டிருக்காங்கப்பா. இவங்க சொல்றாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு. சீனா எவ்வளவு தூரம் இந்தியாக்குள்ள உள்ள வந்திருக்கு, எத்தனை கிலோமீட்டர் உள்ள வந்திருக்குங்கிறதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? சீனாவை பத்தி பேசுங்கனாலே ஒன்றிய தலைவர் திரும்ப வாயை திறக்க மாட்டார். காஷ்மீர்ல நேத்து ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப இவங்க சொல்றாங்கல்ல 370 இருந்தா ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு. இப்படியாக எல்லாமே மக்கள் விரோதமாக செய்வதில் இவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். பொதுவா நீங்க இந்த 3 மசோதாக்களை கேட்குறீங்க, அது ஏற்கனவே இருந்த மசோதா அப்படின்னு நம்முடைய கனக சபாபதி அவர் சொல்றார்கள் பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்தது அப்படின்னா. அப்ப இவங்க பிரிட்டிஷார் கொண்டு வந்த அந்த சட்டத்தை பேர் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஒண்ணு தனக்கு ஒரிஜினலா யோசிக்க தெரியாது. அப்படி யோசிச்சதெல்லாம் மிகப்பெரிய டிராபேக். ஆனா அமித்ஷா விளக்கம் கொடுக்கும்போது இது ஆங்கிலேய சிந்தனையை பிரதிபலிப்பவை கிடையாது, அதை எதிர்த்து அதற்கு எதிராகத்தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? மத்திய அமைச்சர் கொடுத்த விளக்கம் போய் வெள்ளைக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தாலும் அடிமை மனப்பான்மை இருந்தது, அதை நாங்கள் மாற்றி விட்டோம் அப்படிங்கிறார்ல. அப்படின்னா அது உள்ள இருக்கிற ஹிடன் அஜெண்டா என்ன தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்களோட சிந்தனையை முற்றிலுமா நீக்கணும் அப்படிங்கும் போது பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை உருவாக்கினது பிரிட்டிஷார். அதை இவர்கள் இல்லாமல் ஆக்குகிறார்கள் அப்படின்னு அமித்ஷாவே ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருக்கார். நாங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இருக்க கூடாது. உங்க புரிதல் சரிதானா அப்படின்றத திரு கனக சபாபதி அவர்கிட்ட கேட்கலாம். நம்முடைய தன்கர் அவர்களே சொல்றாரு நாடாளுமன்றத்துல கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாவற்றையும் எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாதுன்னு தன்கர் அவர்கள் சொல்லியிருக்கார். இதெல்லாம் எப்படிப்பட்ட நியாயமாக இருக்க முடியும்? எது ஒண்ணு எப்படி மாத்தவே முடியாதுன்னு எப்படி இருந்த முடியும்? இது என்ன மனுஸ்மிருதியும் சனாதனமுமா? மாத்தவே முடியாது. உங்களுடைய புரிதல் பத்தி காலத்துக்கு ஏற்றார் போல் சட்டங்களை மாற்ற வேண்டும். திருமிக ஆண்டாள் பிரியதர்ஷினி பேசினதை கேட்டிருப்பீங்க. அந்த மசோதா பத்தி அவருடைய புரிதல் சரிதானா? அந்த மசோதா பற்றி அவருடைய புரிதல் முற்றிலும் தவறு. அந்த புரிதல் பற்றி மட்டுமல்ல, அவர் சனாதனம் பற்றி சொன்னதும் சரி, நம்முடைய நடைமுறைகள் பற்றி சொன்னதும் சரி, ஜனநாயகம் மக்களாட்சி பற்றி சொன்னது புரிதலும் சரி. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முழுக்க எதிர்க்கட்சிகளினுடைய தவறு. நீங்க தொடர்ந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு வாங்க.
முக்கியமான விஷயங்கள் வருவதற்கு முன்னால பிரச்சனை கிளப்புறாங்க. மத்திய அரசு சபாநாயகரோ அல்லது துணை ஜனாதிபதியோ அவர்களை வேணும்னு வெளியே அனுப்பல. அவர்கள் அமளியில் ஈடுபடுகிறார்கள். ஏன் அமளியை உருவாக்குகிறார்கள்? வேண்டுமென்றே உருவாக்குகிறார்கள். அந்த பாதுகாப்பு குறைபாடு நடந்து விட்டது. அதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்டவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதற்கு மேல என்ன வேணும்? வேலையை நடத்த விடுங்க. நீங்க விவாதத்தில் கலந்து கொள்ளுங்க. இங்க தொலைக்காட்சியில் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? நீங்க தயவு செஞ்சு அந்த இதை படிச்சு பாருங்க. 3 சட்டங்களை படிச்சு பாருங்க. எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று படிச்சு பாருங்க. ஒண்ணுமே பண்ணல, பிரிட்டிஷ்கார போட்டது அதெல்லாம் கிடையாது. நீங்க அதை தயவு செய்து படிச்சு பாருங்க. சீனாக்காரன் உள்ள வந்துட்டானுங்கிறாங்க. எங்க மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயும் புள்ளி விவரம் கொடுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். எல்லாமே மொத்தமாக பேசக்கூடாது. நண்பர் ஜென்ராம் எனக்கு நண்பர், அவர் சொல்றாரு, அதாவது துணை ஜனாதிபதி போல அவரை கிண்டல் செய்து நடித்து காட்டினார்கள். அது சவரா சந்திரா தப்பா என்பதை விட்டு விடுவோம். ஆனால் அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் விட்டு விடுவோம்னு சொல்லல, நம்ம தொடர்ந்து பேசலாம் அதை பத்தியும். ஆனா அது இன்றைக்கு இந்த விஷயத்தோட தொடர்பு இல்லாததுங்கிறதுனால அதை விட்டுட்டு வந்தேன். நீங்க அதை பத்தி தான் பேசுறதுன்னா பேசலாம், அதை பத்தியும் பேசலாம். இங்க பாருங்க, நீங்க எனக்கு நண்பர். நான் நீங்க சொன்ன அர்த்தம் அதுதான். அதை முக்கியமா நீங்க எடுத்துக்கல, அது உண்மையா? ஆனா அதனாலதான் பிரச்சனையே வந்தது. அதனாலதான் வந்தது. ஆகவே அதுதான் நான் பேசி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி இப்ப ஏதோ திடீர்னு நிலைக்குழு எல்லாம் செயல்படுறது இல்லை அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. ஆமா, நீங்க உங்களுடைய கட்சி சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த நண்பர்கள் செயல்படுறது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன நல்லா செயல்படுதுன்னா சொல்லுவாங்க. சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தேசப்பற்று பற்றியும் ஒருங்கிணைப்பு பற்றியும் நீண்ட விளக்கம் கொடுத்தார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா தேசப்பற்று பற்றி ஒரு திமுக பிரதிநிதி பேசுறது, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன நபர்களுடைய வாரிசுகள் தான் இவர்கள். இவங்க ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்று நாம் பிராமணர்களிடம் அதை அடகு வைக்க போகிறோம் தந்தை பெரியார் ஓபனா சொன்னார். அதை நாங்க மறுக்கவே இல்லை. சுதந்திரத்திற்காக ஒரு துரும்ப கூட கோல்வார்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்தாருங்கிறதுக்கெல்லாம் சாட்சிகள் நிறைய இருக்கு. பேசாது, எங்களுக்கு பாடம் எடுக்காதீர்கள். சுதந்திர போராட்டத்தை பற்றி வேதவல்லி, நான் அவங்க பேசும்போது குறுக்கிடல. அவங்க குறுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாமளும் பேச வேண்டியது, அது அநாகரிகம். ஈவேரா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். சுதந்திரம் நாட்டுக்கு கொடுத்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுகிறாரு. இவங்க தேச ஒருங்கிணைப்பை பற்றி பேசுறாங்க. நான் தேச ஒருங்கிணைப்பிற்கு முக்கியமான சட்ட சீர்திருத்தம் தான் 370 பிரிவை நீக்கினது. அதனால அங்க பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, சொத்துரிமையில ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குது, எல்லா சட்டங்களும் அமலாகின்றன. அதை எதிர்த்தவர்கள் இவர்கள் தேச ஒருங்கிணைப்பை பற்றி பேசுறாங்க. இவங்க ஒன் நேஷன் ஒன் ரேஷன் எல்லாம் பேசுனாங்க. ஒரு நாட்டுக்கு ரேஷன் கார்டு இருக்கணும். என்ன இங்க இருக்கிற தமிழை பம்பாயில போய் வேலை பார்க்கறான், டெல்லியில வேலை பார்க்கறான், அவனுக்கு ரேஷன் கார்டு வேணும். ஆனா ஒன்ன சௌரியமா மறைச்சிட்டாங்க, ஒன் ஃபேமிலி ஒன் பார்ட்டின்னு. அது இவங்க தான். ஒரே குடும்பம் ஒரே வாரிசுகள் தான் தலைவராகணும்னு செயல்பட்டு இருக்கக்கூடியது திமுக அரசாங்கம். அப்புறம் தான் நீங்க போய் அந்த நீளம் பற்றி விசாரிச்சு முடிச்சிட்டோம்.